ஒரு பாம்பை எல்லாரும் துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்கங்க. கம்பு, கோடாலி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை அடிக்கணும்னு துரத்திட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்பு எங்கெங்கேயோ ஓடுது. ஆனால் எங்கேயுமே அதுக்கு அடைக்கலம் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் அதை துரத்தி அடிக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. பார்க்குது அந்த பாம்பு. ஒரு மயானத்துக்குள்ளே போயிடுதுங்க. மயானத்துக்குள்ளே போனவொடனே ஒருத்தர் இறந்தவர்களுடைய உடலை எரிச்சிக்கிட்டு இருக்காருங்க. அவரை பார்த்துட்டு அவருடைய காலில் ஏறி கழுத்தில் போயிட்டு அப்படி நின்றுடுதுங்க அந்த பாம்பு. இந்த துரத்திட்டு வந்தவங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பாம்பை இறக்கி விடுங்க, உங்கள் கழுத்துலேருந்து கீழே போடுங்க, நாங்கள் அதை அடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு, இந்த பாம்பு என்ன தவறு செஞ்சதுன்னு கேட்குறாரு. இந்த பாம்பு ஒரு தவறும் செய்யலை, அது எங்களை கடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு உங்களை துரத்திட்டு வந்தால் நீங்கள் அடிக்கலாம், கடிச்சிருந்தாலும் அடிக்கலாம். அது கடிக்கவும் இல்லை, உங்களை துரத்தவும் இல்லை. நீங்கள் தானே அதை துரத்திட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து அது பயந்து ஓடி வந்துடுச்சு இல்லையா, அப்போ நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியது தானே. தவறே செய்யாத ஒரு ஜீவனை ஏன் தண்டிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாதுங்க, நாங்கள் அடித்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்போது இது என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அவர். அப்போ நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, பார்க்கலாம் வா சொல்லிட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது தாங்க காட்சி கொடுக்குறாருங்க அவர். அந்த உடலை எரிச்சிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இறந்தவர்களுடைய உடலை எரிச்சிட்ருக்காரு. அவர் தாங்க நம்ம சிவன் தந்தை தாங்க. அவர் காட்சி கொடுக்குறாருங்க. அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பரமசிவமே சொல்லிட்டு வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, தவறே செய்யாத ஒரு ஜீவனை நீங்கள் தண்டிக்கிறது ரொம்ப தப்பு. அது உங்களை துரத்திட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் துரத்திட்டு வந்துடுங்க. ஆனாலும் சிவன் கழுத்தில் இருக்க பாம்புன்னு தெரிஞ்சவொடனே வணங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன புத்தி? யாருமே இருக்கிற இடத்த பார்த்து தான் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, நல்லவங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், சிவன் தந்தையை நம்ம இன்றைக்கி வணங்கிட்டு இருக்கோம். நம்மளும் இன்றைக்கி சிவன் பக்தர்களாக இருக்கோம். நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய விட மாட்டாருங்க நம்ம சிவன் தந்தை. நம்ம நல்லவங்களாக இருக்க பட்சத்தில் நம்ம சிவன் தந்தை தாங்க நமக்கு பாதுகாப்பு. யார் நம்மளை நெருங்க கூட முடியாதுங்க. நம்மளை யாரும் அழிக்கிறது இல்லைங்க. அழிக்கணும்னு நினச்சாலே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கங்க. சிவன் யாரையும் அழிக்கிறது இல்லைங்க, அவங்க எண்ணங்கள் தாங்க அவங்கள அழிக்கிறது. அதனால் நம்ம நல்லவங்களாக இருப்போம், சிவன் தந்தையை நம்பியிருப்போம், அவருடைய காலை இறுக்கமாக நம்ம பிடிச்சிப்போங்க. அழகான பாம்புக்கு அவர் கழுத்தில் இடம் கொடுத்துருக்காரு. நம்ம நல்ல மனுஷங்களாக இருந்தோம்னா அவர் இதயத்திலேயே நமக்கு இடம் கொடுப்பாருங்க நம்ம சிவன் தந்தை. அவ்வளோ ஒரு அற்புதமான கடவுளுங்க நம்ம சிவன் தந்தை. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.